ஸ்ரீ குருப்யோம் நமஹா. பதஞ்சலி மகர்ஷியோட யோக சாஸ்திரத்தில் இந்த யோகம் அப்படிங்கிற அபியாசத்துக்கு உண்டான தடைகளை எப்படி எப்படியெல்லாம் போக்கலாம்னு 32வது சூத்திரத்திலேருந்து வரிசையாக சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு இல்லையா. ஏக தத்துவ அபியாசகான்னு முதல்ல சொன்னார். அப்புறம் மைத்ரி கருணா முதிதா உபேக்ஷானம்னு சொல்லிட்டு மனசில் இருக்க வேண்டிய நல்ல குணங்களை பற்றி பேசினார். அதுக்கப்புறமா பிராணாயாமம், மூச்சை வெளியில் நல்லா விட்டு அதுக்கப்புறமா அடக்கி அந்த மாதிரி பண்ணக்கூடிய ப்ராக்டிஸை பற்றி பேசினார். அப்புறமா திவ்யமான அனுபூதி, அதனால நம்மளுக்கு விஷோகாவா ஜோதிஷ்மதின்னு சொல்லிட்டு மனசில் இருக்கக்கூடிய சோகத்தை விளக்குறது. அதுக்கப்புறமா வீதராக விஷயம் வா சித்தம்னு சொல்லிட்டு அந்த உலக பற்றிலிருந்து விலகி வெளியில் வர்றது. அதுக்கப்புறமா ஸ்வப்னத்துலேயும் அந்த பகவானையே பார்த்து ஆனந்தப்பட்டு அந்த தத்துவஞானத்தை அடையிறதுக்கு உண்டான வழியை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அடுத்ததாக யதா அபிமத தியானாத்வா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்கிறார். என்னன்னு கேட்டாக்கா, அபிமதம் அப்படின்னு சொன்னாக்கா மனசுக்குள்ளே நம்மளுக்கு அபிமானமான ஒரு ஸ்வரூபம் இருந்துட்டுருக்கும் பகவானுடையது. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, நம்மளுடைய குல தெய்வம், குல தர்ம பிரகாரம் குல தெய்வத்தை வழிபட்டுருக்கிறது இருக்கும். நம்மளுடைய பாட்டனார், அம்மா அப்பா, நம்மளுடைய பந்துக்கள் இவாள்லாம் வழிபட்டிருக்கக்கூடிய ஒரு ரூபம் இருக்கும். அதை தவிர நம்மளுக்குன்னு ஒரு சொந்தமான ரூபமும் இருக்கும். அந்த குலதெய்வம் தான் மானச தெய்வமாக கூட இருக்கணும்னு இல்லை, அதை தவிர மானசிக தெய்வமாக இன்னொரு தெய்வம் கூட நம்ம மனசுக்குள்ளே வந்து உட்காந்துட்டுருக்கலாம். ஸோ எந்த தெய்வமாக இருந்தாலும் எந்த ரூபத்தில் எந்த தெய்வம் அபிமானத்தோடு அபிமதமாக நம்ம வச்சுட்டுருக்கோமோ அந்த அபிமத தெய்வத்தை தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். எல்லா சந்தர்ப்பங்கள்லேயும் நம்மளுக்கு கை கொடுக்கக்கூடியது அந்த அபிமானமாக இருக்கக்கூடிய தெய்வம் ஒன்று தான். வேறு எல்லா மனுஷாலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் எல்லா சந்தர்ப்பத்துலேயும் நம்மளுக்கு கூடவே இருந்து நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் பிரசாதம் பண்ணக்கூடியது அந்த தெய்வம் தான். அதனால தான் மகரிஷி சொல்கிறார் யதா அபிமத தியானாத்வா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய வேலை அந்த தெய்வம் இருக்காங்கிறத நம்பிண்டு அவன் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி அப்படின்னு சொன்னார் இல்லையா பகவான். ஈஸ்வரன் எங்கே இருக்கான்? உன்னுடைய ஹிருதயத்தில் தான் இருந்துட்டுருக்கான், இருந்துண்டு ஒன்றை ஆட்டி வச்சுட்டுருக்கான் அப்படிங்கிறத நம்ம நம்பினாலே போதும். அப்போ அந்த பகவானையே மனசில் தியானம் பண்ணணும். அப்படி பண்ணினாலும் அந்த சித்தம் வந்து அவனுக்கு கட்டுப்படும்னு சொல்கிறார். அப்படி சொல்லி இப்போ இந்த சாதகம் பண்ணி அந்த யோகாபியாசத்தில் இருக்கக்கூடிய அந்த சாதகருக்கு எது சாத்தியமாகும்னு கேட்டாக்க, பரமாணு பரம மகத்வாந்தகா அஸ்ய வசீகாரா அப்படின்னு சொல்லிட்டு. பரம அணு அப்படின்னாக்கா நம்ம மைக்ரோஸ்கோப்பில் ஆட்டம் லெவலில் இருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கூட, அப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள்லாமும் அந்த சாதகருக்கு தெரியும், உணர முடியும், பார்க்க முடியும். அது மட்டும்தான் பார்க்க முடியுமா? இல்லை, மகத்வாந்தகா இந்த பிரம்மாண்டமான இந்த உலகத்து, அதாவது விஸ்வம், இந்த யூனிவர்ஸ் அளவுக்கு உண்டாகக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கூட அவன் அனுபவிக்க முடியும், அதாவது பார்க்க முடியும், உணர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றின முழு விவரங்களையும் டீட்டெயிலாக 4வது பாதத்தில் சொல்லுவார். இந்த மாதிரி சாதகம் பண்ணியிருக்கிறவா எந்த லோகத்தில் இருக்கிறவாளையும் எப்படி இருக்கிறவாளையும் பார்க்க முடியும், அவள் என்னென்ன பண்ணுறாங்கிறது தெரிஞ்சுக்க முடியுங்கிறத இன்டெப்த்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பரமாணு பரம மகத்வாந்தகா அஸ்ய வசீகாரகான்னு சொல்லிட்டு இந்த சாதகருக்கு உண்டாகக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறத சூத்திரத்தில் சொல்லியிருக்கார். இப்போ பகவான் பகவத்கீதையில் யதாபிமத தியானாத்வா தனக்கு பிடிச்ச தேவதையை நமஸ்காரம் பண்ணுறவாளுக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்ல போகிறார். 7வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகம். யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹா ஸ்ரத்தயா சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யஹம் அப்படின்னு சொல்லிட்டு, யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹா, யார் யார் எந்த எந்த ரூபத்தை பக்தனாக
பகவானை வழிபடுறாளோ, ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் இச்சதி, ஸ்ரத்தையா அந்த பகவானை பூஜை பண்ணுறாளோ, அப்படிப்பட்ட அவனுக்கு அதே ரூபத்திலேயே நான் அந்த பூஜை ஸ்ரத்தையை நான் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்கி விடுறேன். அச்சலாம் ஸ்ரத்தாம் அப்படின்னாக்க அசைக்க முடியாத அந்த ஸ்ரத்தை, அதை நான் உண்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யார் யார் எந்தெந்த ரூபத்தில் பகவானை அர்ச்சனை அதாவது பூஜை பண்ணணும்னு இஷ்டப்படுறாளோ அதே ரூபத்தில் அவளுக்கு இருக்கக்கூடிய ஸ்ரத்தையை நான் இன்னும் பலமாக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பகவான் யாருக்கு எந்த ரூபம் பிடிச்சிருக்கோ அபிமதமாக இருக்கோ அதே ரூபத்தை தியானம் பண்ணணுங்கிறத இங்கே எடுத்து காமிச்சிருக்கார்.